வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டமொழி வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். நம்ம கூட இன்னைக்கு 2 சட்ட வல்லுநர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக கலைச்செல்வன் சார். சார் has more than 35 years of experience in civil, criminal, matrimonial cases, bill, writ, RTA மற்றும் NGT matters. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட விஜயகுமார் சார் இருக்காங்க. சார் has more than 8 years of experience in civil, criminal, matrimonial cases மற்றும் மக்களுக்கு தொடர்ந்து இலவச சட்ட உதவியும் மேற்கொண்டு வருகிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுநல வழக்கு, தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் ரிட்டை பற்றி பேசுறதா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட கலைச்செல்வன் சார் இணைஞ்சிருக்கிறதுனால மக்களாகிய உங்களுக்கு சட்ட ரீதியா எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் நீங்க தொலைபேசி மூலியமா அணுகலாம். சார் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க போறாரு. சார் நம்மளோட ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் கேள்விக்கு போயிடலாம் சார். சொல்லுங்க. ஸோ பொதுவாக ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நபரை ஒப்படைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி இருக்க ஷோவில். ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய வீட்டில் ஒரு நபர் காணும் அப்படின்னா கூட நான் ஹெபியஸ் கார்பஸ் போட முடியுமா, இல்லை போரஸ் அரெஸ்ட் செஞ்சால் மட்டும்தான் நான் ஹெபியஸ் கார்பஸ் போடணுமா சார்? ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னாக்கா ஆட்கொணர்வு மனு. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக மட்டும்தான் போட முடியும். இப்போது போலீஸ் இல்லீகலாக கஸ்டடி எடுக்குது அப்படின்னா தான் போட முடியும். தனிப்பட்ட நபர் யாராவது ரவுடி பசங்க உங்களுக்கு கொண்டு போய் கடத்தி வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா ரிட் ஆஃப் ஹெபியஸ் கார்பஸ் போட முடியாது. அதுக்கு நீங்கள் இமீடியட்டாக போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுதான் ப்ராப்பர் வே. ஹெபியஸ் கார்பஸ் லை ஆகாது. ஹெபியஸ் கார்பஸ் என்பது அரசாங்கத்து அதிகாரிகளுக்கு அகைன்ஸ்டாக தான் லை ஆகும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். ஒரு வாட்ஸ்அப் கொஸ்டின் மறுபடியும். இவங்க திண்டிவனத்துலேருந்து கோபால் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. இவங்களோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி சரக்கு விற்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். எங்களை குடிக்கவும் சொல்கிறாங்க. நாங்கள் குடிச்சிட்டு வந்தாக்கா எங்களை போட்டு கொடுமைப்படுத்ததும் இந்த போலீஸ். எங்களை மாதிரி மதுப்பிரியர்கள் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட்டே ரன் ஆகுது. இப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களை மாதிரி மதுப்பிரியர்களுக்கு பாதுகாப்பு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க சார். நல்ல கொஸ்டின் தான். இப்போது மது அருந்துறவங்க மூலியமாக தான் இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்ற ஒரு வாதத்தை நீங்களே சொல்கிறீங்க. ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட்டு மது குடிக்கிறதுனால தான் அந்த வருமானத்து மூலியமாக தான் கவர்மெண்ட் நடக்குதுன்ற போது அவங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்போட இதை கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோடைய கடமை. இன்றைக்கி எல்லாருமே இந்த மது பிரியர்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லாம் இது பண்ணி ஈவினிங்கில் அவங்களோட துக்கமோ சந்தோஷமோ ஏதோ ஒன்றுக்காக அவங்க மது அருந்ததுக்கு போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வர வழியில் இதுக்குன்னு அவங்க தனியாக டைம் ஒதுக்க முடியாமல் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும், அங்கே சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இப்போ நிறைய இடத்துல இருக்குது. சட்டப்பிரகாரம் அவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்பு தான், ரூல் பிரகாரம் தப்பு. அதில் யாரும் சரின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அரசு இவங்களுக்கு சரியான முறையில் ஒரு பாதுகாப்பு வழிமுறைகளை ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைமிங் இல்லை, சரியா மெடிக்கல் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் அவங்க மது அருந்துடுறாங்க. இப்போ அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு அரசே இதை மாதிரி நடத்துறதுனால அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஸோ அரசு என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு வழிமுறைகளை பண்ணணும், இல்லையா இந்த டாஸ்மாக் அரசு நடத்துகிறத கைவிடணும். ஸோ இப்போ அரசு வருமானம் ஈட்டுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஸோ இது மூலிமா தான் நமக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி அரசு நினைக்கும் போது மதுப்பிரியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதுக்கு என்ன வழிமுறைகளோ ஆலோசனை பண்ணி சட்ட ரீதியாக அவங்களுக்கு என்ன பாதுகாக்க முடியுமோ அதை செய்ய வேண்டியது அரசுடைய கடமை. ஓகே சார். அதாவதுங்க, இது முதல்ல ஒன்று கிளியராக இருக்கணும். மது பிரியர்கள் ரைட்டு, ஆனால் மது அருந்துவது உடல்நலத்திற்கு கேடுன்னு அதை சொல்லியிருக்காங்க. முதல்ல தயவுசெய்து மதுவோ இல்லை ஏதாவது போதை வஸ்துகள் எதுவாக இருந்தாலும் சரி தான், அதை நோக்கி பயணம் செய்கிறதுன்றது என்ன தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன், அது கூடவே கூடாது. அதுலேருந்து நம்ம விடுபடணும் சமுதாயம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மதுனால் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அதில் அடிமையாகி அவங்க சரியான வேலை செய்யவே முடிய மாட்டேங்குதுங்க. மேன் பவரே கம்மியாகிடுது, எல்லா வகையிலையும் பாதிக்குது. சரி, இது ஒரு உடல் நலத்துக்கும் கேடு, நம்ம வெல்ஃபேரும் பாதிக்குது, அவங்களுடைய உழைப்பும் பாதிக்குது. இந்த மாதிரி ஒரு மோசமான செயலில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படலாமா அப்படின்னா சத்தியமாக செயல்படக்கூடாது. அது ரொம்ப அசிங்கத்தனமான செயல். நான் இதை பற்றி பில்லே போட்டேன். என்னன்னாக்கா, இது கவர்மெண்ட்டுன்றது மக்களுடைய வெல்ஃபேருக்காக தான் இருக்குது. கான்ஸ்டியூஷன் படி அவங்க ஒரு பாலிசி எடுக்கிறாங்கனாக்கா மக்களுடைய நன்மைக்காக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டே இருக்கணும். ஆனால் இது அகேன்ஸ்டாக இருக்குதே, இதை ஸ்டாப் பண்ணணுன்னு பில்லு போட்டேன் ஹைகோர்ட்டில். அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சுன்னா, இவங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்களுக்கு ரெவன்யூ வேணும், இதெல்லாம் முக்கியமாக நாங்கள் நம்பி இருக்கோம், அதனால் இது ஸ்டாப் பண்ண முடியாது தான் பதில் போட்டாங்க. அப்போ நான் கோவம் ஒன்று கேட்டேன், ஏங்க இதில் தான் வாங்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் பாம்பேயில் இருக்கிற மாதிரி ரெட் லைட் ஏரியா கூட கொண்டு வரலாம், அதுவும் காசு தானே அப்படின்ற மாதிரி வாதங்கள்லாம் போச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு லைனில் இருந்தால் கூட படிப்படியாக இதை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுத்துருக்குது.
ஆனால் அது நடைமுறையில் இருக்குதானா இல்லை. இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், நிறையா உங்களுக்கு வந்து மக்களுடைய வெல்ஃபேர், அதாவது இப்போ இந்த டாஸ்மாக் கடை குடிக்கிறாங்க இல்லையா, இதுக்கு மாற்று வழி என்ன, நல்ல திட்டங்கள் என்ன, இது படிப்படியாக எப்படி ஒழிக்கணும், மக்களே இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும், இந்த ரெவல்யூஷனரி ஸ்கீம்லாம் எடுக்கணும். இப்போ கூட பாருங்கள், மதுப்பிரியர்கள் வந்து நீங்கள் கல் குடிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. கல் உண்மையிலே வந்து உடம்புக்கு நல்லதுன்றாங்க. இதுக்கு மாற்று வழியாக அதை கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் திங்க் பண்ணணும். இதனால் ரொம்ப குடும்பங்கள்லாம் பாதிச்சிருக்குது. நீங்கள் நீதியரசர் ஒருத்தர் இருந்தார், கிருபாகரன் ஐயான்னு சொல்லிட்டு. அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது என்ன சொன்னார், அவர் கண்ணீர் வடித்தார். யாருக்காக தெரியுமா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இந்த மது வந்து இதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்டர் போட்டேன், நான் கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போனார். இதுதான் சூழ்நிலை. தயவுசெய்து இதை நோக்கி பயணம் செய்யாதீங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்துட்டு ஹைலைட் பண்ணுற விதமாக சொன்னீங்க சார். இன்னொரு வாட்ஸ்அப் கேள்வியும் இருக்குது. மணலிலேருந்து ஜெயசங்கர் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. இவங்களோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு காலத்தில் இயற்கை எழிலோடு இருந்த எங்களது மணலி பகுதி இன்று க்ரூட் ஆயில் கெமிக்கல் மிதக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தினம் தினம் இதனை கண்டு அவதி அடைகிறேன் நான். இது சார்பாக பொதுநல வழக்கு போட முடியுமான்னு கேட்குறாங்க சார். சார், அதாவது பொல்யூஷன், அந்த பொல்யூஷன் எப்படின்னா ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபடுதல், தண்ணி மாசுபடுதல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கை மாசுபடுத்துறது ரொம்ப மோசமான அபாயகரமான சூழ்நிலை எட்டி இருக்குது. இதெல்லாம்க்கு சட்டம் இல்லையான்னு கேட்பீங்க. அருமையான சட்டங்கள் இருக்குது. ஸ்பெஷலாக கோர்ட்டுகள் இருக்குது. நேஷ்னல் ட்ரிபுனல்னே போட்டிருக்காங்க. சட்டங்கள் இருந்தாலும் கூட, சிறப்பு நீதிமன்றங்கள் இருந்தால் கூட, அதிகாரிகள் இருந்தாலும் கூட, உண்மையான சம்பவம் என்னன்னாக்கா, நிதர்சனமான உண்மை, காலங்காலமாக இந்த பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இவ்வளோ இருந்தாலும் தடுக்க முடியல. தான் இதுக்கு உதாரணம் மணலி. உங்கள் ஏரியா பற்றி சொன்னீங்க. உண்மையிலே ஒரு காலத்தில் ரொம்ப அருமையாக அந்த ஆறுலாம் போகும்போது அந்த ஆறு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன நிலமை, எங்கே பார்த்தாலும் க்ரூட் ஆயில் அங்கே பயங்கரம் ஒஸ்ட்டாக போச்சு. அதில் வாழறதுக்கு தகுதியே இல்லாமல் போச்சு. ஆனால் ஏன் கரெக்டாக அங்கே இருக்கிற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் கரெக்டாக அவுட்லெட்டு இது இந்த மாதிரி தான் இருக்கணும், லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். ஒவ்வொன்றுமா கவர்மெண்ட் அதிகாரிங்க வருவாங்க, சட்டம் இருந்தால் கூட செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். ஏன்னா அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகக்கூடாது, இதெல்லாம் வந்து மாசுபடுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க அதை எக்ஸீட் பண்ணும்போது அதிகாரிங்க ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கணும். இதையும் மீறி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மணலி ஏரியாவே ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அங்கே தெர்மல் ப்ராஜெக்ட் மேலே நான் ஒரு பில்லு போட்டிருந்தேன், அது நேஷனல் கிரீன் ட்ரிபுனலில். இதை வந்து புகை வருது, இது ஆஷ் வருது, இதை ஸ்டாப் பண்ணணுன்னு. அது சயின்டிஃபிக்காக வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில். என்னன்னாக்கா 10 கிலோமீட்டர் உள்ள ரேடியஸ் இது மாசுபட்டுருக்குது, இந்த ஏரியாலாம் வந்து கண்டாமினேஷன் ஆகிடுச்சு, இந்த ஏரியா உள்ள மீன்கள் மற்றபடி இந்த தாவரங்கள் காய்கறிகள் சாப்பிட்றவங்களாம் வந்து பைத்தியம் ஆகிடுவான், அதாவது ப்ரெக்னென்சி வந்து பாதிக்கும், அதனால் இது முதல்ல கம்மி பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் ரிப்போர்ட்லாம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. உண்மையிலே இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இது கண்டிப்பாக கவர்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே இது பொறுப்பு உண்டு. இது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு கால் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? என் பேர் புவனேஸ்வரி. சொல்லுங்க புவனேஸ்வரி, உங்களுக்கான சந்தேகம். மேடம், நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஓகே. அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. 10 வருஷம் ஆகுது அவர் இறந்து. 2015 இறந்துட்டாரு. சரிங்கம்மா. இப்போ லாஸ்டா வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2024 ஏப்ரல் மாசம் ஒரு ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு தான் ஒரே ஒரு பாப்பா, அவளு 11th படிச்சிட்டு இருக்கா. ஓகே. இப்போ வந்து நான் கவர்மெண்ட்ல அவருக்கு வாரிசு சர்டிபிகேட் வேணும்னு கேட்கும்போது விவோவோ எல்லாரும் வந்து டிலே பண்றாங்க. நான் அடுத்தது கன்சல்ட் பண்ணணும்னு. ஓகே. அங்க வந்து சொத்தெல்லாம் இருக்கு, அதை நான் எப்படி வாங்கலாம் என்னன்னு சார்ட்ட கொஞ்சம் கேட்டு எனக்கு சொன்னா நல்லா இருக்கும். சரிங்கம்மா, உங்களுடைய கேள்விகளுக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். லீகலா வந்து அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை இருக்கு இல்லையா, அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு தானே பிறந்தது இல்லையா? ஆமா சார். ஆமா, அந்த அவங்கள லீகலா வந்து அவங்க தான் வந்து லீகலா உங்க ஹஸ்பண்டுக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அவங்க அப்பா பேரை போடுறதுக்கு லீகலாக அவங்க, அதனால கண்டிப்பாக அவங்க பேரில் வாங்கிக்கலாம் லீகல் சர்டிஃபிகேட். அதில் ஒன்றும் இது இல்லை. இனி உங்களுக்கு குழந்தை பிறக்க போது வருதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து அவர் பேரை பயன்படுத்த முடியாது. ஆமா சார். இல்ல நான் வந்து இப்போ உள்ள எங்க பாப்பாவுக்கு தான் கேக்குறோம். அது வந்து விவோ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வேலை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்றாரே தவிர அது எனக்கு குடுக்கறதுக்கான ஒரு இது
பாசிபிலிட்டி இருக்கா சார்? கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குமா, அது கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஆர்டி ஒன்று போட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான பெட்டிஷனுக்கான நிலை என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதில் ரிப்ளை கொடுப்பாங்க. எதனால் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேளுங்க, பதில் கொடுப்பாங்க. அதை வச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். சார் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? மேடம் நான் திருநெல்வேலியிலிருந்து தான் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். மேடம் ஒரு சிவில் பிரச்சனை, ஒயிட் வாஷ் பண்ணும்போது பக்கத்து வீட்டோட தகராறு ஆகுது. ஓகே. ஆனா அவங்க அந்த பிரச்சனையை கொண்டு வராம 100க்கு ஃபோன் பண்ணி விமன் ஹராஸ்மெண்ட் மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது சரிங்கம்மா. வந்து ஒரு தடவை பண்ணல, பக்கத்து வீடு எதிர் வீடு ஒரே ஸ்ட்ரீட்ல பல பேர் மேல இதே மாதிரி நிறைய தடவைகள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பொய் வழக்கு போட்டாங்கன்னு சொல்றீங்களாமா? ஆமா. ஓகே. வெள்ளை அடிக்கும் போது இல்ல வீடு பிரச்சனையில வர தகராற அவங்க வந்து 100க்கு ஃபோன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. சரிங்கம்மா. அப்ப இதை எப்படி மேடம் நாங்க ஃபேஸ் பண்ணணும்? ஓகேம்மா, உங்களுடைய கேள்விக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். நன்றி. அதாவதுமா, இப்போ உங்களுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, இது பியூராக வந்து சிவில். என்னன்னாக்கா, நீங்கள் வெள்ளை அடிக்கிறீங்க, அதை வெள்ளை அடிக்கிறாங்க டிஸ்டர்பாக இருக்குன்றதா உண்மை. அதை தாண்டி 100க்கு அடித்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், சிம்பிளாக ஐயா இந்த மாதிரி என் மேலே பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே நீங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டு லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு எழுதி நேராக போய் கொடுக்குறீங்க. அவங்க நேராக போய் கொடுத்தா கூட எந்த சிஎஸ்ஆர் ரிசிப்டோ எஃப்ஐஆர் போட மாட்டாங்க யூஸ்வலாக இந்த மாதிரி மேட்ருக்கு. நீங்கள் என்ன செய்யணும், அந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தவங்க மேலே உண்மைக்கு புறம்பாக பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அவங்களுக்கும் ஜெயில் உண்டு. நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை. அது கேட்கலனாக்கா டிசி டெப்டி கமிஷனர், சிட்டியாக தான் டெப்டி கமிஷனருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. கொடுத்த பிறகு ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் கோர்ட்டை அணுகுனீங்கனாக்கா, ஒரு அட்வொகேட் மேலே கோர்ட்டை அணுகுனீங்கனாக்கா கோர்ட் டைரக்ஷனில் அவங்க மேலே எஃப்ஐஆரை போட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை உண்டு. ஒரே ஒரு முறை பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இது சால்வ் ஆகிடும். அப்படி இல்லாட்டிங்கன்னா கோர்ட் வரைக்கும் போங்க, ஒரு 6 மாதமாக ஜெயில் தண்டனை இந்த மாதிரி ஆளுங்களை உள்ளுக்கு வச்சா தான் கொஞ்சம் இது கண்ட்ரோல் ஆகும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நான் விருதுநகர்ல இருந்து பேசுறேன். என் பேர் சாலைவள்ளி. சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். எனக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எங்க வீட்டுக்காரை விட்டு நான் பிரிஞ்சு 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஓகே. நான் வந்து அவங்க கிட்ட டைவர்ஸ் எதுவும் வாங்கல. அதனால எனக்கு கவர்மெண்ட்ல கிடைக்க வேண்டிய எந்த ஒரு இது, என்னுடைய வேலையாகட்டும் எல்லாமே எனக்கு இதை ரிஜெக்டட் ஆகிட்டே போயிடுச்சு. ஓகே. இப்போ எனக்கு அவருக்கு இருந்து டைவர்ஸ் கிடைச்சி எதுவும் உதவி தொகை எதுவும் கேட்கலான்னு பார்த்தா எனக்கு என்ன பண்றது? அது டைவர்ஸ் அவங்ககிட்ட கேட்க இத்தனை வயசுக்கு பிறகு கேட்கவோ போகவோ விருப்பம் இல்லை. ஓகே. அதனால நாங்க எங்க ஏரியால இருக்கிறவங்க கிட்ட இத்தனை வருஷம் இங்கதான் இருக்கோம்னு சொல்லி லெட்டர் எழுதி கவர்மெண்ட்டுக்கு பண்ணோம். அதுவும் எனக்கு எதுவுமே ரிலீவ் ஆகல. அது நான் என்ன பண்ணா என்ன ரிலீவ் கிடைக்கிறதுல இருந்து? ஓகேம்மா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஓகேம்மா, உங்களுடைய கேள்விக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. உங்களுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, 25 வருஷத்துக்கு முன்னே பிரிஞ்சிட்டீங்க இல்லையா? இப்போ அவர் இன்னொரு வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா? இப்போ எங்க இருக்காரு அவரு? அவர் வேற மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. அவங்க எங்க இருக்காரு தெரியுமா? எங்க இருக்காருன்னு தெரியுமா? மதுரையில இருக்காங்கன்னு சொல்வாங்க. நீ பார்க்கல. ஆல்ரைட். இப்போ உங்களுக்கு பெனிஃபிட் ஒரு டைவர்சி, அதாவது என்ன சொல்றேன்னாக்கா, கடவுளால் கைவிடப்பட்டவர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதனோட பெனிஃபிட் வேணும்னு கேட்குறீங்களா? எஸ். இந்த பாருங்க, நல்லா கேட்டுங்க. நம்மளுடைய பிரச்சனை நம்ம தான் முன்னெடுக்கணும். நீங்கள் சொசைட்டி கையில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பப்ளிக்கில் விட்டிங்கனாக்கா நீங்கள் வாழவே முடியாது. இந்த சொசைட்டியில் உங்களுக்கு 2 ரூபா எவனும் கொடுக்க மாட்டான். நீங்கள் டைவர்ஸின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் நிறைய பெனிஃபிட் உண்டு. ஆனால் அந்த பெனிஃபிட்டை நோக்கி நீங்கள் போகும்போது மக்கள் இது நினைப்பாங்க, அது நினைப்பாங்க, 25 வருஷத்துக்கு பிறகு கேட்குறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து பப்ளிக்கை பார்த்து பயப்படாதீங்க. சட்டப்படி சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் தாராளமாக டைவர்ஸ் கேட்கலாம். சட்டத்தில் என்ன சொல்கிறேன்னா, 1 வருஷத்துக்கு மேலே பிரிஞ்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. இதை சொன்னாலே ஃபஸ்ட்டு வாய்தா இல்லை 2வது வாய்தா 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் பெனிஃபிட்லாம் வாங்குங்க. நீங்கள் சொசைட்டியை பற்றி தயவுசெய்து கவலைப்பட்டால் நீங்கள் வாழவே முடியாது. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். ஒரு காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுக்குறோம் மேடம். ஓகே.
ஆனால் 1 மாதத்துக்கு மேலே வந்து எந்த வித நடவடிக்கை எடுக்கல எதிர்பார்ட்டி மேலே. ஓகே, ஹலோ, சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறேன் சார். கம்ப்ளைண்ட் நம்மளை வந்து அடிக்க வரான்னு சொல்லிட்டு ஓகே, அடிக்க வரேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எந்த வித நடவடிக்கை எடுக்கல. இது ஆன்லைன் இப்போ ரிஜிஸ்டர் சவால் தான் இருந்துச்சேன். ஓகே, ஆனால் வந்து அவங்க காவல் நிலையத்துலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் விசாரணைக்கு இது வரைக்கும் ஆயிக்கல என்ன. ஓகே சார், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்து என்ன செய்யணும்னு கேட்க வரீங்களா? ஆமாம், எஃப்ஐஆர் போடல. பார்த்து தப்பு செஞ்சனால எஃப்ஐஆர் போடணும்ல. ஓகே சார், உங்களோட கேள்விகளுக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஓ, சார். தப்பு செஞ்ச மேல எந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்போ திருப்பி இன்னொருத்த செய்வான், அவனும் திருப்பி தானே செய்வான். புரியுது கண்டிப்பா சார். கண்டிப்பா. அப்போ நம்ம இருக்கிறதே வந்து காவல்துறை நம்பி தான் நம்ம மக்கள் இருக்கிறோம். கண்டிப்பா. ஓகே சார், புரியுது உங்களுடைய அந்த கோபம். காவல்துறை வந்து அபிஷியலுக்கு சப்போர்ட் பண்ணா எப்படிங்க மறுபடியும் ஒரு தப்பு நடக்காது இருக்கும். உண்மைதாங்க புரியுது சார் ஐயா. உங்களுடைய கோபம். அதாவது கண்டிப்பா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. நான் அது தப்போ கூப்பிட்டு விசாரணை பண்ணலையா. கண்டிப்பா விசாரணை பண்ணணும். அவங்க வந்தது பண்ணது தப்பு தான். அதில் ஒன்று. ஆனால் இன்னைக்கு நிறைய இடத்துல அதுதான் நடக்குது. விசாரணை சரியான முறையில் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு பண்றது இல்லை. இப்போ நீங்க அதுக்கு சம்பந்தமா மேல் நடவடிக்கைக்காக எதனா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? டிசி அப்பீல் அவருக்கு மேல் அதிகாரிட்ட டிஎஸ்பிட்ட கொடுத்தீங்களா கம்ப்ளைண்ட்? டிஎஸ்பிக்கு ரிஜிஸ்டர் சவால் தான் இருந்துச்சேன். டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சிங்களா? ஆமா. டிஎஸ்பி எதனா ரிப்ளை வந்ததா உங்களுக்கு? கூப்பிட்டு கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல, எதுவுமே கூப்பிட்டு விசாரணை பண்ணல. சரி, நீங்கள் டிஎஸ்பிக்கு அப்ளை பண்ணி இப்போ அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டெல்லாம் வச்சுருக்கீங்களா? இருக்கு. சரி, அதை வச்சுட்டு நீங்கள் நல்ல வழக்கறிஞரை பிடிச்சிட்டு கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கலாம். டைரக்ஷன் வாங்கி உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கண்டிப்பாக உங்களோட நடவடிக்கை கரெக்டான ஒரு இதாக இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவாங்க. அதே சார், இப்போ காவல்துறை தப்பு செய்கிறாங்க சார். அது என்னதான் பண்ணது ஒன்றும் இல்லை எனக்கு. அது அரசாங்கம் தாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். காவல்துறை இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு இருக்குன்னா யார் காரணம்? அவங்கள வந்து ஆட்சி செய்கிறது யார்? அரசாங்கம். அப்போ அந்த அரசாங்கம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? சொல்லுங்க சார். ஐயா, நீங்கள் காவல்துறை எடுக்கணும். காவல்துறை வந்து அவங்க டியூட்டி செய்ய மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறீங்க, அப்படி தானே? ஆமா சார். எஸ். காவல்துறை வந்து அவங்க டியூட்டியை செய்யலை அப்படின்னா காவல்துறை மேலேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பிரிவு 166 ஏயின் கீழே வரும். அந்த அதாவது சரியாக கடமையை செய்ய தவறிய அதிகாரி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக் நடக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்குலாம் போக வேணாம், சட்டத்திலே வழி இருக்குது. அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு வேலை நடக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இன்னொரு காலர் நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? நாங்கள் பாண்டியிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம். அவங்க அது அம்மா பேரில் வந்து சொத்து இருக்கு. ஓகே. அவங்க வந்து 10 கோடி சொத்து இருக்கு. ஓகே. அவங்க வந்து சின்ன வயசுலேயே அவங்க வந்து 17 வயசுல லவ் பண்ணி வெளியில் வந்துட்டாங்க. ஓகே. அதனால அவங்க வீட்டில் வந்து இது வரைக்குமே அவங்களுக்கு இப்போ படிக்கையாக இருக்கிறாங்க, உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க அதனால அவங்க பார்க்கறதும் கிடையாது. அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே சீர்வரிசை எதுவுமே செஞ்சதும் கிடையாது. ஓகே. அது அவங்களுடைய பாட்டம் சொத்து. மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. ஓகேம்மா. அது சொத்து வந்து ஒருத்தவராக வச்சுன்னு இருக்காரு. அவங்க நடுத்தம்பி. ஒருத்தர் வந்து டாக்டரா இருக்காரு. அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்க டாக்டரா இருக்கிறாங்க. ஓகேம்மா. பாண்டிச்சேரியில் இவங்க இதுவரை கொடுக்கவே இல்லை. அதை என்ன பண்ணலான்னு கேட்குறேன். நாங்களும் இதுவரை கேட்கல. கொடுப்பாங்கன்னு பார்க்குறோம். அம்மாவே இதை இறந்துருவாங்க போல. ஓகே, உங்களுடைய கேள்விக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்கம்மா. சொல்லுங்க சார். சரிம்மா. 17 வயசுல கல்யாணம் பண்ணுன்றதே ஃபர்ஸ்ட் தப்புமா லீகலா? சரிங்களா? அந்த வார்த்தையை எங்கேயும் பயன்படுத்தாதுங்க. 17 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க தான் குற்றவாளி ஆவீங்க. 17 வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஏன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அது அவங்க அம்மா வீட்டுல பண்ணது. சின்ன வயசுல, அது 8 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுதாங்க, அது எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? இப்போ நீங்க கேட்கறது என்னன்னா இவங்களுக்கு வந்து சொத்துல சொத்துல அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா, கண்டிப்பா உரிமை இருக்கு. அது வந்து அவங்க அப்பா குடும்ப சொத்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு உரிமை இருக்கு. இவங்களுக்கு அந்த சொத்து பாகவின பிரிவினை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குமா. இதில் நல்லா தெரிஞ்சுங்க, இவங்களுக்கு பரம்பரை சொத்தில் இவங்களுக்கு வந்து உரிமை இருக்குதா இல்லையானா இவங்களுக்கு உரிமை உண்டு, பாகம் உண்டு. அவங்க மற்றவங்க பிரித்து தர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற அவசியம் இல்லை. கோர்ட்டில் போட்டு என்னுடைய சொத்தை என்னுடைய பாகத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உடனே ஆர்டர் ஆகும். நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ண வேணாம், இம்மிடியட்டாக நாளைக்கே அது ஸ்டெப்ஸ் எடுங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இன்னொரு காலர் நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
வணக்கம் மேடம். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர். என் பேர் கவசிநாதன். சொல்லுங்க சார் உங்களுடைய சந்தேகம். எங்க பக்கத்து வீட்டுக்கு சின்ன பிரச்சனைனால ஒரு வசதி படைச்சவர் மணல் கொள்ளைக்காரரு எங்க மகளை அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் முன்னாடி அவரும் கொடுக்குறாரு. போலீஸ்காரங்க ஒருதலை பட்சமா சரிங்க சார். செய்யறாங்க. ஓகே. அதோட நாங்க வந்து போலீஸ்காரங்க எங்க பேரனை இழுத்தது அடிச்சது இதெல்லாம் வந்து வீடியோ கேமரா எடுத்து ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணனா அதுக்கடுத்து அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஹியூமன் ரைட்ஸ்க்கு அனுப்புனோம். ஓகே. ஹியூமன் ரைட்ஸ்ல என்ன செஞ்சாங்க, 2024 விசாரணைக்கு வந்தாங்க. இப்ப 25லயும் வந்தாங்க. எந்த வித நடவடிக்கையும் இல்ல. ஓகே சார். அது சம்பந்தமா அவங்க பதில் நான் தகவல் உரிமை சட்டம் மூலமா போட்டேன். 1 மாசத்துக்கு மேலே ஆச்சு. அவங்களே அந்த பதில் இல்ல. இதை எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறத. இப்போ உங்களுடைய பிரச்சனை என்னன்னாக்கா உங்க மகளை அடிச்சிட்டாங்க, அந்த அடிச்சதுக்கு உண்டான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கல, இவ்வளவுதானே? ஆமா, அது மனித உரிமை அடிச்சு வண்டி பண்ணாரு. ரைட். இது பாருங்க, மனித உரிமை கழகத்தில் போகிறது வந்து அது ஒரு லைன் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டீங்க, அது ஒரு லைன் விடுங்க. நீங்கள் என்ன எடுக்கணுன்றது இப்போ சொல்கிறேன். அவங்க அடிச்சிருக்காங்களா, எங்கேயாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஏதாவது மருத்துவ சான்றிதழ் ஏதாவது அடித்ததுக்கு உண்டான மருத்துவர்கிட்ட ஏதாவது சான்றிதழ் வாங்கியிருக்கீங்களா? இல்லை சார், நாங்கள் இல்லை, பரவாயில்ல விடுங்க. கேமரா இருங்க, கேமரா ப்ரூஃப் இருக்குது. ரைட். இப்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து இன்ஸ்பெக்டர் கொடுத்தீங்க, அதுக்குண்டான ரசீது வச்சுருக்கீங்களா? சார், எங்களை கொண்டு போய் ஜெயிலில் வந்து அடைச்சிட்டாங்க சார். எங்க பேரன் என்னமா அடி வாங்கினவங்க எங்களை அவங்க அடிச்சு விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ பாதிக்கப்பட்ட உங்களே பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டாங்கன்னா நீங்க ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் அடைச்சிட்டாங்க. ரைட்டு. இல்லைம்மா, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்க, ரைட், ஓகே. ஆனால் உங்கள் மகளை அடித்ததுக்கு உண்டானது அவங்க ஜெயிலுக்கு ஏன் போகாமல் இருக்குன்றது நடவடிக்கை எப்படி எடுக்கணும் தானே கேட்குறீங்க? அதுக்கு நாங்கள் போலீஸில் 2 பேர் மேலேயுமே கேஸ் போட்டு அவங்கள வந்து சும்மா இது பண்ணுற மாதிரி நார்மலாக பண்ணிட்டாங்க. அதை என்ன செய்யணும்னா, இருங்க, அதை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் டிசி டெப்டி கமிஷனருக்கு ஒரு மனு எழுதி கோர்ட்டுக்கு போயிட்டு ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க மேலே கரெக்டாக ப்ராப்பராக ஆக்ஷன் எடுப்பாங்க, கரெக்டான செக்ஷனில் போட்டு எடுப்பாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை, நீங்கள் வந்து மனித உரிமைனா போலீஸ் மேலே போயிருப்பீங்க இல்லையா? காசு கொடுக்குறாரு அப்படின்றது போயிருப்பாங்க. கண்டிப்பாக மனித உரிமை அதில் வந்து என்ன நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டு கண்டிப்பாக யார் வழக்கறிஞர்னு பார்த்து அந்த மனித உரிமை இதில் என்ன நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள், பார்த்து அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். 3வது, நீங்கள் நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆர்டிஐலாம் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து விடிவு காலம் வராது. மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கொடுத்ததுக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் என்னன்னு பார்த்து சரியான வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் போனால் தான் அதுக்கு தீர்வு காண முடியும். நீங்கள் ஆர்டிஐலாம் இதுக்கு வேலைக்கே ஆகாது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இன்னொரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். கால் கட் ஆகிட்டாங்க சார். நம்ம வாட்ஸ்அப் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இவங்களுடைய நம்மளுக்கு வந்து திருச்சியிலேருந்து ஆனந்த் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. இவங்களோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியை பார்த்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலம் சட்டம் சார்ந்த பல விஷயங்களை என்னால் அறிய முடிகிறது. இதற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஆனந்த். ஸோ இவங்களோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓலா, ஊபர், ராபிட்டோ போன்ற பல ஆப்புகள் தற்பொழுது செயல்பாட்டில் இருக்கிறது. இது போன்று நமது தமிழ்நாடு அரசு ஏன் செயல்படக்கூடாது? இதனை குடிமகனாக என்னால் கேள்வி கேட்க முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது பொதுநல வழக்கு போட முடியுமான்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு அருமையான கேள்வி. உண்மையிலே கேட்குறவங்கள பாராட்டணும். ஆட்டோ வச்சுருக்காங்களே, எத்தனை லட்சங்கள் ஆட்டோ ஓடுது, லட்சக்கணக்கான ஆட்டோ ஓடுது. அந்த ஆட்டோக்காரன் நம்பி ஒரு 5 பேராவது மினிமம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த உழைப்பை வந்து அந்த ரேப்பிடோ, ஓலா அப்படின்றது ஒரு பர்சன்டேஜ், கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து 100% அவங்க வந்து தனியாக போயிடுது. அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு போகிறத கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தலாமானா கண்டிப்பாக நடத்தணும். அந்த அமௌண்ட்டை அந்த ஆட்டோக்காரங்களுக்கே வெல்ஃபேருக்காகவே அதை பிரித்து கொடுக்கணும். நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் நம்ம ஏறணும்னாக்கா இத்தனை கிலோமீட்டரில் இவ்வளோ ரூபா, இங்கேருந்து போனாக்கா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு இன்னும் வரையறுக்கப்படலை. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா யார் என்ன அமௌண்ட்டு நம்ம பே பண்ணணும் மக்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. இது இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணுங்க. 2 வகை, இந்த ஓலா ஆப்பு மற்றதெல்லாம் மற்ற தனிப்பட்ட ஆள் சொல்கிறான் பாருங்கள், அதை கண்டிப்பாக கவர்மெண்ட்டு தடுக்கணும். அது கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும். ஒன்று, இவங்களுக்கு தனியாக ஒரு போர்டு போட்டு இவங்களுடைய ஸ்கீம், அதாவது மக்களுக்கும் இவங்களுக்கும் சேர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ சார்ஜ், இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ சார்ஜ் சொல்லிட்டு
கிளியராக அது ரெகுலரைஸ் பண்ணி ஆகணும். இது தனியாக போர்டு வைக்கணுங்க. அந்தளவுக்கு ஆட்டோக்காரங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, அவங்கள நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நிலைமை இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து யாருமே கேட்க முடியாத ஒரு தனிப்பட்ட ஏரியாவாக அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது பரிதாபத்திற்குரிய நிலைமை. தமிழக அரசு இது சம்மந்தமாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுங்க. சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? என் பேர் பாலகிருஷ்ணன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க பாலகிருஷ்ணன், உங்களுக்கான சந்தேகம். அதாவது நாங்கள் வந்து எங்கள் தாத்தாவோட இறப்பு வந்து நாங்கள் பதிவு செய்யலை. அது வந்து காலதாமத இறப்பு பதிவு முறையில் நாங்கள் ஆர்டிஓ கிட்ட பதிவு பண்ணியிருந்தோம். ஓகே. அதாவது எங்கள் ஆர்டிஓ என்னன்னா, நாங்கள் ஜிஓ படித்து பார்த்தோம். அந்த ஜிஓ என்ன குறிப்பிட்டிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எல்லா வாரிசுதாரர்களும் தேவை அப்படிங்கிறது குறிப்பிடல. யாராவது ஒருத்தர் அப்ளிகண்ட்டாக இருந்தால் சரி அவங்க வாரிசுதாரர்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஜிஓவில் குறிப்பிட்டிருந்துச்சு. ஓகே. ஆனா எங்க ஆர்டிஓ வந்து என்னங்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து எல்லா வாரிசுதாரர்களும் வரணும், அந்த அப்ளிகேஷன்ல வந்து அவங்க வந்து உறுதிமொழி கொடுக்கணும், அப்பதான் நாங்க விசாரணையை நடத்துவோம் அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டேன். ஓகே. அந்த ஆர்டிஐ வந்து ஜிஓ வச்சு போட்டதுல அவங்க என்னன்னாங்க, அந்த ஜிஓல என்ன இருக்கோ அதுதான் அப்படிங்கறது அவர் ரிப்ளையா கொடுத்திருக்காரு. ஓகே. ஆனா இப்ப வந்து எல்லாருமே விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் எல்லாருமே என்கொயரி கம்ப்ளீட் பண்ணி அதை பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணி அவங்க இதுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்கேஸ் அவரு எங்க பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணா நாங்க எப்படி சட்டப்பூர்வமா அப்ரோச் பண்றது, எப்படி அதை நாங்க வந்து பெறது அப்படிங்கறது எனக்கு தெளிவா தெரியணும். ஓகே சார், உங்களுடைய கேள்விக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அதாவதுங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னாக்கா, லீகலர்ஸ் எல்லாருமே அப்ளிகேஷன் கொடுக்கணுன்றது மாதிரி கண்டிஷன் வைக்க முடியாது. 5 பேர் இருந்தானாக்கா ஒருத்தவங்க வந்து வேணுன்னே கொடுக்கலன்னு வச்சுங்க, அதுக்காக ட்ராப் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் கொடுக்கலாம். ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் இருந்தால் அந்த கவர்மெண்ட் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன விஷயம்னாக்கா, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, விஓ எல்லாமே இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சுது, ஜியோக்கு அகைன்ஸ்டாக உங்கள் கிளைம் இருக்குது சொல்லிட்டு உங்கள் கிளைமை ரிஜெக்ட் பண்ணால் என்ன செய்யலாம்னாக்கா, உடனே ஹைகோர்ட்டில் போடலாம், ரிட்டு போடலாம், ரிட்டு போட்டு உங்களுக்கு ரெப்டி தேடலாம். ரொம்ப ஈஸியான வழி, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஜியோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் ஜியோ செல்லாது, அப்படின்னு ஜியோ சேலஞ்சு பண்ணலாம். நீங்கள் ஹைகோர்ட் ரிட்டு போட்டு உங்களுக்கு நிவாரணம் தேடலாம். ஓகே சார், இன்னொரு காலர் நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். எனக்கு 2 பசங்க மேடம். ஓகே. 2 பசங்களையும் நல்லா கஷ்டப்பட்டு நான் என் நகையெல்லாம் விற்று கடன் வாங்கி அவர் வந்து வேலை பார்த்து அந்த காசு எல்லாமே போட்டு அவனை இன்ஜினியரா நான் படிக்க வச்சேன் மேடம். ஓகே. நல்லா படிக்க வச்சு வீட்டில் தான் இருந்தேன். கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன். அப்புறம் வந்து கொரோனா வரவும் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். மறதியில இருந்தேன். பொண்ணு வந்து அவங்களே கல்யாணம் பண்ணி எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வெளிநாட்டில் கொண்டு வச்சுக்கிட்டாங்க. ஓகே. வெளிநாட்டில் வச்சுக்கிட்டு அவங்க மறதிக்கு போக வர்றதுக்கு என்னைய வந்து பார்க்க மாட்டேங்க, பேச மாட்டேங்க. ஃபோன் பண்ணாலும் எனக்கு மனசு நோவடிக்கிற மாதிரி பேசுறாங்க. 2 பேருமே புருஷவங்க. ரொம்ப மனசு எனக்கு விருப்பமா இல்லமாங்கிற அளவுக்கு பேசுறேன். மனசு நோவடிக்கிறாங்க. காசு தண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு வாடகை வீட்டுல தான் மேடம் இருக்கு, சொந்த வீடெல்லாம் இல்ல. அவருக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட், ஆபரேஷன் பண்ணிருக்கு. 2வது சுகர் வேற அவருக்கு. சின்னவனுக்கு வந்து லேசா மணால பாக்கி போட்டு அதை மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிங்கனால அவன் காசையே கொடுக்க முடியாது அப்படிங்கிறா. என்னால ஒண்ணும் செய்ய முடியல மேடம். எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய வலி எங்களுக்கு புரியுது. உங்களுடைய கேள்விக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அதாவதுமா, நீங்கள் இது வந்து கோர்ட்டை அடக்கி இது மாதிரி நீங்கள் வந்து அதாவது ஏஜ் வந்து இவ்வளோ முதியவராக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அணுகி அவங்க மேலே வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாமா? ஃபைல் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி சார், சரி, இதை மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க சார். எனக்கு யாருமே இல்லை. இல்லைம்மா, அதுக்கு தான்மா போன இதில் சொன்னோம் நாங்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஒரு கோர்ட்லேயும் வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குமா, அங்கே போய் அணுகுங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. அவங்க என்னென்ன அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்கணுமோ எல்லாமே சொல்லுவாங்க. அது பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த செலவும் உங்களுக்கு வராதுமா. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இன்னொரு காலர் நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் பெயர்? ஆமாம், நான் தமிழ்நாட்டிலேருந்து ஆற்காட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். ஆற்காட்லேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களுடைய சந்தேகம். எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆச்சு. ஓகே. பையன் இது புருஷன் விட்டு போயிட்டான். ஓகே. இப்போ அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. பையனுக்கு 19 வயசு ஆகிக்குது. 2 வருஷத்துல 1 வருஷத்துல விட்டு போனவன் அது எங்கே இருக்கிறான்னு தெரியல. என்ன பண்ணலாம்? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சட்டத்தில் ஒரு ஆள் கண்டுபிடிக்க முடியாமல் 7 வருஷம் ஆயிட்டாலே அவன் செத்துட்டான்னு அர்த்தம்.
நீங்கள் தாசில்தார் அட்ரஸ் போயிட்டு இந்த மாதிரி 7 வருஷம் ஆச்சு, அவர் 7 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னா டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இதில் தான் நீங்கள் நிவாரணம் தேடிக்கணும். டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட் இது ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார், ஒரு வாட்ஸ்அப் கொஷின் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இயற்கை அன்னையின் மடியிலிருந்து பிறப்பது தான் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணியை இப்போ நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஏதாச்சும் பொதுநல வழக்கு அந்த மாதிரி போட முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க சார். பொதுவாக நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, தமிழ்நாடே சரிதான். அந்த குடிக்க தண்ணி வந்து எல்லாரும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். இது வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படி அந்த சூழ்நிலை வந்துச்சுனாக்கா, எல்லாமே கிரவுண்ட் வாட்டர் அங்கங்கே பொல்யூஷன் பண்ணி ஒரு வழியாக எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. அதனால தான் எல்லாமே கேன் வாட்டரை நம்பி இருக்கிறாங்க. நான் வந்து கேன் வாட்டர் கூட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதானாக்கா, யார் எப்படி கேன் வாட்டர் தயார் பண்ணுறானே தெரியாது. அதுவே வந்து ப்ராப்பராக இருக்குதானே தெரியாது. அந்த சூழலில் நான் தான் கேஸ் போட்டேன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டேன், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் போட்டேன். உடனே ஸ்டே கொடுத்தாங்க. என்னன்னாக்கா, இதெல்லாம் பியூரிஃபைடாக எல்லாம் லைசன்ஸ் இல்லையோ, அந்த ஸ்டாண்டர்ட் இல்லையோ, எல்லா கேன் வாட்டரும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கினாக்கா, மக்கள் அப்படி கிட்டத்தட்ட 80% அதை நம்பி தான் இருக்கிறாங்க. மக்கள் தவிச்சு போயிட்டாங்க. அப்புறம் நானே இப்போ அந்த ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டேன். இப்போ நீங்கள் கேன் வாட்டரே நிறைய பாதுகாப்பற்ற தன்மையில் தான் இருக்குது, குடிக்கிற தண்ணியும் பாதுகாப்பற்ற தன்மையில் தான் இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இது சம்மந்தமாக தாராளமாக பில்லு போடலாம். ஏன்னாக்கா இது நம்மளுடைய அடிப்படை உரிமை. குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று இதெல்லாம் மாசுபடுத்தாமல் சுத்தமாக இருக்கணும். அது கிடைக்கக்கூடிய வகையில் நம்மளுக்கு உரிமை உண்டு கேட்குறதுக்கு. அதுக்கு அரசாங்கம் வந்து செவிசாய்க்கணும். இல்லைன்னா அந்த அடிப்படை உரிமையை பாதிக்கிறது மாதிரி ஆகும். அதுக்காக நம்ம பில்லு தாராளமாக போடலாம், நிவாரணம் தேடலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார், தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் பெயர்? திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேங்க. சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம்? மேடம், நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பக்கத்து பிரச்சனை ஏற்பட்டு நாங்கள் கேஸ் கொடுத்தோங்க மேடம். ஓகே. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த SC/ST ஆக்ட் மூலமாக அந்த கேஸ் வந்துட்டு பதிவாயிருக்கு. சரிங்கம்மா. திருவண்ணாமலை கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வந்துட்டு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு FIR காப்பியும் கொடுத்துட்டாங்க. சரிங்கம்மா. ஆனால் கோர்ட்லேருந்து அந்த கேஸ் எந்த இடத்துல என்ன நிலைமையில இருக்கு, இல்லை எந்த தகவலும் எங்களுக்கு ரிசீவ் ஆகலைங்க மேடம். சரிங்கம்மா. அந்த கேஸோட எந்த நிலைமையும் இல்லாமல் இருக்குன்னு சொல்ற வரீங்க, கரெக்டா? ஆமாங்க மேடம். எவ்வளோ நாளுக்குள்ள இதெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க? சரிங்கம்மா, உங்களுடைய கேள்விக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். ஏமா, உங்களுடைய கேஸில் வந்து FIR போட்டுட்டாங்க. ஆனால் எந்த கோர்ட் நடக்குது, கேஸினுடைய நிலவரம் தெரியல. அது தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ தானே உங்கள் மேட்ரு? ஆமா சார். எத்தனை நாளுக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க? திருவண்ணாமலை கோர்ட்ல இருக்குங்க சார். கரெக்ட்மா. இப்போ வந்து எந்த கோர்ட்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த கோர்ட்ல இருக்குன்னு தெரியுமா? ஆந்திராவிடர் நலத்துறை கோர்ட்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க சார். இல்ல, இருக்குன்னு தெரியும். உங்க கேஸ் கோர்ட்ல உள்ள கேஸ் நம்பர் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க சார். அத என்ன வித இப்போ சொல்றேன் பாருங்க. இல்ல, இப்போ சொல்றேன் பாருங்க. நீங்க அந்த FIR வச்சு இது எந்த கோர்ட்ல போயிட்டு இருக்கீங்க, இறுதி அறிக்கை வந்து எந்த கோர்ட்ல போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க RTIல கேட்கலாம். பிரிவு 193 படி புது சட்டம் வந்திருக்குது. 193 பிரிவின் படி நீங்கள் இன்ஸ்பெக்டர் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்னென்னா, கம்ப்ளீட் ரிப்போர்ட்டு என்ன சார்ஜ் ஷீட் சொல்லுவாங்க, ஃபைனல் ரிப்போர்ட், அந்த காப்பியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புது சட்டப்படி அதை வாங்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. எந்த கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேஸ் நம்பரும் சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்கள் கோர்ட்டில் என்ன நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்னு பாருங்கள். நீங்கள் தனிப்பட்ட ஒரு வக்கீலை வைங்க, வச்சு இதை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்திங்கனாக்கா கடகன்னு முடிஞ்சிடும். அது வக்கீல்கிட்ட உள்ளது தான் இருக்குது. நீங்கள் வக்கீல் வச்சு நடத்தினா இது சீக்கிரம் முடிஞ்சிடும். இது நீங்கள் மிஞ்சி போனீங்கன்னாக்கா 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே கூட நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இன்னொரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? வணக்கம்மா, என் பேர் சக்திவேலுங்க. நான் கரூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சக்திவேல், உங்களுக்கான சந்தேகம்? ஒன்றும் இல்லைம்மா, என்னோட விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோழி பண்ணை இருக்குதுமா. ஓகே. அந்த கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரத்துல பராமரிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. பட் அவங்க அதுக்கு தடுப்பு எதுவுமே பண்ணல. ஓகே. இப்ப அந்த கோழியிலிருந்து வரக்கூடிய நுண்கிருமிகள், அந்த இறகுகளிலிருந்து உதரக்கூடிய நுண் துகள்கள் வந்து எனக்கு பெரிய எங்க தோட்டத்து விவசாய பயிர்களுக்கும் கால்நடை குடிக்கக்கூடிய தண்ணிக்கும் வந்து எல்லாம் உளுந்து பெரிய இடைஞ்சலா இருக்குதுங்க. ஓகே சார். அது இல்லாம துர்நாற்றம் வீசுது அந்த கோழியோட எச்சம் எல்லாம்.
ஓகே சார். பலமுறை சொல்லிட்டோம் அந்த பண்ணைக்காரர்கிட்ட, அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகே. இதுக்கு நான் என்ன நடவடிக்கை சார் எடுக்கணும்? இதில் இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கோழி பண்ணையினால உங்கள் ஹெல்த் பாதிக்குது, சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்குது, அந்த கோழி பண்ணையை நீங்கள் அப்புறப்படுத்துறது தான் ஒரே வழி, வேறு ஒன்றும் இல்லை. யாரை அணுகுனாக்கா கலெக்டருக்கு மனு போடுங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் வருவாங்க, செக் பண்ணி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உடனே அதை சீல் வச்சு அப்புறப்படுத்திடுவாங்க. வெரி சிம்பிள், இமிடியேட்டாக எழுதுங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப கராராக ஆக்ஷன் எடுக்குது, கலெக்டருக்கு எழுதுங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார், இப்போ உணவகத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உணவால் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபுட் பாய்சன் ஆகுது. இவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, ஃபுட் பாய்சனுக்காக நான் பொதுநல வழக்கு போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா சார்? ஏங்க, ஃபுட் பாய்சனால் அன்றாடம் மக்கள் வந்து செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸாகவும் இருக்காங்க. இதில் வந்து கவர்மெண்ட்டு சட்டம் எல்லாம் இருக்குது, அதிகாரிகளும் ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதையும் மீறி இது நடக்குது. ஆனால் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா, ஃபுட் அண்ட் அடல்ட்ரேஷன் ஆக்ட்னு தனியாக இருக்குது, அதிகாரிகள் அதுக்குன்னு தனியாக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னா சில நேரத்தில் எடுக்கிறது இல்லை. அதனுடைய விளைவு தான் இது. நான் உங்களுக்கு பர்சனல் அட்வைஸ் பண்ணேன்னா 1000 தான் சட்டம் இருந்தாலும் நம்ம இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது. இதில் வெளியில் மேக்ஸிமம் ஃபுட்டு சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃப்ரிட்ஜு வைக்கிற இடத்துக்கு தயவுசெய்து போகாதீங்க. ஃப்ரிட்ஜு உள்ளுக்கேந்து வச்சு திருப்பி எடுக்கும்போது தான் அது பாய்சனாக மாறுது. நீங்கள் அதுக்கு பிறகு ரோடு கடைகள் இருக்குது பாருங்கள், அந்த கடைகளுக்கு போயிட்டு அதிலே கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கிற கடையில் சாப்பிட்றது சேஃப்டி. இல்லையா அதுக்கு மீறினாக்கா நீங்கள் எதாவது வாழைப்பழம் ஏதாவது அந்த ஃப்ரூட்ஸ் கிரூஸ் அப்படி சாப்பிட்டு தான் பண்ணிக்கணும். இது ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு ஃபைன் மட்டும் தான் போடுறாங்க. அது ரொம்ப மோசமான ஒரு சட்டம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு முறை ரைட்டு, 2வது முறை அவங்களுக்குலாம் கடுமையான தண்டனை வேணும். குறைஞ்சபட்சம் 7 வருஷம் 8 வருஷம் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி சட்டத்தை மாற்றுற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதில் நான் தப்பிக்கணும்னா நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. கலைச்செல்வன் சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். நன்றி.